மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி குன்னத்தூரில் ஜெயலலிதாவுக்காக அமைக்கப்பட்டுள்ள கோயிலை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதனை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி குன்னத்தூரில் ஜெயலலிதாவுக்காக அமைக்கப்பட்டுள்ள கோயிலை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதை பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த கோவிலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த கோவில் திறப்பு குறித்து விரிவா சொல்லுங்க மாரிச்சாமி. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோருக்கு தமிழகத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை என்ற அதிமுகவின் துணை அமைப்பான அம்மா பேரவையின் செயலாளருமான அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தனது சொந்த ஏற்பாட்டில் திருமங்கலம் அருகே, மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி குன்னத்தூர் கிராமத்தில் கோவில் ஒன்றை கட்டியுள்ளார். இந்த கோவிலில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்களான ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர் சிங்கத்தின் அருகில் நிற்பது போன்ற சிலை அமைப்பு இந்த கோவிலானது. இந்த கோவிலின் மொத்த பரப்பளவு பார்த்தோமானால் 12 ஏக்கர் பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த 7 அடி உயரத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆரின் வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழகத்தின் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த கோவிலை திறந்து வைத்தார்கள். இந்த கோவிலை திறப்பதற்கு முன்னால் கோ பூஜை நடைபெற்றதா. கோ பூஜை என்று சொல்லக்கூடிய பசு மாடுகள் பூஜை. அதில் 120 நபர்களுக்கு பசு தானம் வழங்கப்பட்டது. பசு மாடுகள் தானமாக வழங்கப்பட்டது. 234 நலிவுற்ற அதிமுக தொண்டர்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி பண முடிப்பு வழங்கப்பட்டது. மேலும் அதே வகையில் பார்த்தோமானால் இது கோவில் என்ற வகையில் இருப்பதால் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்று அங்கிருந்த யாகசாலை தலத்தங்களில் புனித நீரை எடுத்துக்கொண்டு அந்த கோவிலின் கோபுரத்திற்கு கும்பாபிஷேகமானது செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முடித்து அந்த கோவிலை ரிப்பன் வெட்டி முதல்வரும் துணை முதல்வரும் திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்து உள்ளே உள்ள எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு அந்த முகப்பில் உயரமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் வெண்கல சிலைகள் சிங்கத்தின் அருகில் இருப்பது போல அமைக்கப்பட்டுள்ள அந்த வெண்கல சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். அதன் பிறகான ஒரு விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவில் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த இடமானது அதாவது 12 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரமாண்ட பூஜை நடத்தப்பட்டு 400 கிலோ எடை கொண்ட இந்த சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அதாவது யாகசாலை பூஜையில் 11 ஹோமகுண்டங்கள் அமைக்கப்பட்டு 21 சிவாச்சாரியர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து யாகசாலை பூஜையை செய்து வந்தார்கள். அதுபோக நலிவுற்ற 234 அதிமுக தொண்டர்களுக்கு 10,000 ரூபாய் பண முடிப்பு வழங்கப்படுகிறது. இந்த விழாவை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விழாவில் இன்று காலை சென்னையில் இருந்து மதுரைக்கு விமானம் மூலமாக தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் துணை முதல்வரும் வருகை தந்தார்கள். அங்கிருந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம் வழியாக விழா பந்தலுக்கு வந்தார்கள். டி குன்னத்தூர் விழா பந்தலுக்கு வரும் முறை அவர்களுக்கு ஒரு 20 இடங்களில் வரவேற்புகள் வழங்கப்பட்டது. வரவேற்பினை தொடர்ந்து விழா பந்தலுக்கு வந்த அவர்கள் விழா பந்தலில் முதலாவதாக அந்த கோபூஜையில் கலந்து கொண்டார்கள். கோபூஜையில் கலந்து கொண்டு 120 பசுமாடுகளை தானம் செய்தார்கள். பின்னர் யாகசால பூஜை நடைபெற்றது. அதன் பின்னராக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் குடும்பத்தினர்கள் வந்திருந்த தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை வரவேற்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார்கள். இலவச திருமணத்தை நடத்தி வைத்த அவர்கள்
அம்மா கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழர் குலசாமி அம்மா கோவில் என்று நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலை திறந்து வைத்து அங்கே உள்ளே உள்ள ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை மரியாதை செய்தார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி.